Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல நல்ல மணமணக்கும் ஹோட்டல் ஸ்டைல் கரம் மசாலா பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சிக்கன் குழம்பு, அதுக்கு அப்புறம் மட்டன் குழம்பு, அதுக்கு அப்புறம் முட்டை குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் நிறைய கிரேவி வகைகள், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி கூட இத வந்து சேர்த்து செய்யலாம். வெஜ் குருமா கூட நீங்க இத வந்து போடலாம். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் போல தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 2 இன்ச் பட்டை, சுருள் பட்டை எடுத்துர்க்கேன். 2 பட்டை எடுத்துர்க்கேன். கரெக்ட்டா வந்து 10 கிராம் போல வரும் இது. இது வந்து என்னைக்குமே பட்டை வந்து நார்மல் பட்டையை விட இந்த மாதிரி சுருள் பட்டை சேர்த்து மசாலா பொடி ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மணம் இருக்கும். உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் ரிச் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா 2 ஜாவித்ரி எடுத்துர்க்கேன். அப்புறமா 2 கருப்பு ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இந்த கருப்பு ஏலக்காய் உங்களுக்கு எல்லா மளிகை கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம செஞ்சா மட்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல மனம் வர மாட்டேங்குது, இங்க மட்டும் நல்ல ஒரு மனம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு ஏலக்காய் தான். ஸோ மறக்காம இந்த கருப்பு ஏலக்காய் இதோட சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு 20 போல பச்சை ஏலக்காய் நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடியது. அப்புறம் 1 டீஸ்பூன் போல கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 போல நட்சத்திரப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல மிளகு, 1 டீஸ்பூன் போல சின்ன ஜீரகம் எடுத்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி பட்டை இலை எடுத்திருக்கேன். அடுத்ததா ஒரு 8 போல காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். பொதுவா நம்ம எந்த குழம்பு வகைகள் செஞ்சாலும் தனியா தனியா பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி வச்சு தான் பயன்படுத்துவோம். அதனால இது நம்ம காரத்துக்கு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேணாம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மைல்டான காரம் உள்ள இந்த மிளகாய் சேர்க்கறதுனால அந்த மசாலாவுடைய நல்ல வாசனை எப்பயுமே நிலைச்சிருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம டப்பாவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் போயிடும். பட் மிளகாய் சேர்க்கறதுனால இந்த மைல்டான காரம் வந்து அந்த ஃப்ளேவரை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த காஷ்மீரி மிளகாய் நம்ம சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா பொடி பார்க்கறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல நம்ம எந்த டிஷ்ல இந்த பொடி சேர்த்தாலும் நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்து செஞ்சோன்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அதே சமயத்துல மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது செரிமானம் ஆகாம இருக்கும் இல்லையா? அந்த செரிமானத்தை நல்லா தூண்டி விடும். இதை இப்போ ஒரு தடவை தட்டிட்டு நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். கரெக்டா இது வறுபடுறதுக்கு உங்களுக்கு 3ல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். கையை இப்படி தொட்டு பாருங்க. நல்லா வந்து உங்களுக்கு கையில வந்து ஹீட் ஏறி இருக்கணும். நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும். ஸோ அப்போ வந்து மசாலா நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப தீஞ்சிராம பாத்துக்குங்க. தீஞ்சிடுச்சுன்னா அந்த மசாலோட ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி உடச்சி விட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு உடையணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த கடாய் ஹீட்லேயே கொஞ்ச நேரம் வந்து அது இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்திட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். என்னதான் மிக்சியில் அரைச்சாலும் கொஞ்சம் குறகுறுப்பு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சலிச்சாச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஆற வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இது நீங்க அதிகமான அளவுகள்லாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமா அரைச்சாலே போதும். அதனால மில்லுல கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து மசாலா பொருள்னால மாசம் மாசம் நம்ம அரைச்சுக்கிட்டோம்னா அதனுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப அருமையான ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நான் டெய்லி அப்டேட் பண்ற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். தேங்க்யூ.